இடம் பெத்தானியா. வீடு தொழுநோயாளியான சீமோன் வீடு. இது நல்ல உணவு. ஆம், நன்றி. அங்கே அவர் உணவு அருந்திக் கொண்டிருந்தார். அவள் கையில் மிக விலையுயர்ந்த வாசனை தைலம். அவள் யாரையும் பார்க்கவில்லை, முழுவதையும் ஊற்றினாள். ஏன் இப்படி வீண் செய்தாய்? அவளை விட்டுவிடுங்கள். அவள் எனக்காக நல்ல செயல் செய்தாள். அவள் என் அடக்கத்திற்காக இதை செய்தாள். அந்த வாசனை வீடையே நிரப்பியது. உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இடமெல்லாம் அவள் செய்ததும் சொல்லப்படும். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சம்பவம் பைபிளில் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்டில் உங்கள் பதிலை எழுதுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை ஆசீர்வதிக்கட்டும்.